Hey, hi, hello gamers, welcome to Animax Gaming. ஓகே கைஸ், நம்ம இங்கே என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா விஸ்டோரியா வான் அண்ட் ஸ்வார்ட் லைஃப் சீசன் 2 எபிசோட் 2 பார்க்க போகிறோம். ஸோ எபிசோட் 2ல் தரமான ஃபைட் சீன்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ நம்ம சேனலில் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் சீன்ஸ் அப்லோட் பண்ண நம்மளை காப்பிரைட் கொடுத்துருவாங்க. அதனால் நான் இன்ஸ்டாவில் ஃபுல் ஃபைட் சீனுமே உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு ஃபைட் சீனை ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்பப்போ எந்தெந்த ஃபைட் சீன் காமிக்க முடியுமோ அந்த ஃபைட் சீனையும் காமிக்க ட்ரை பண்ணுறேன். பட் ஃபுல் ஃபைட் சீன் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் எபிசோட் 2 ஒரு தரமான எபிசோட்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக்கை போட்டுருங்க. அப்போ தான் நமக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போன எபிசோடில் அவங்க எல்லாத்துக்கும் தெரியும், டெர்மினல் ஃபெஸ்டிவல் நடக்கிறப்ப சில மான்ஸ்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வில்லன்ஸ் பேரியர் மூலமாக வேர்ல்டுக்கு வர வச்சுருவானுங்க. ஸோ அப்படி வந்த மான்ஸ்டர்ஸை நம்ம கிளைரி சேரா, இவ யாருன்னு கேட்டிங்கன்னா இவ டவரில் இருக்க ஒரு மெஜிஷியன், அப்புறம் ராஜ், இவங்க 2 பேருமே சேர்ந்து அதை டிஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்களோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்க டவரில் இருக்காங்க அப்படின்னாலே இவங்களோட மேஜிக்கல் எபிலிட்டி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ரொம்ப வேறு லெவலில் இருக்குன்ட்டு. ஸோ அவங்களால முடிஞ்ச மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அங்கே திடீர்னு வந்து அந்த மான்ஸ்டர்ஸை எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஷாக். ஏன்னா அவ்வளோ பெரிய மான்ஸ்டர்ஸ் திடீர்னு வந்தாலுமே இவங்க பரவாயில்லையே ரொம்ப சீக்கிரமாகவே அதை சமாளிச்சிட்டாங்க போல. ஸோ டவரில் இல்லை மெஜிஷியன்ஸ்னால் சும்மா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்த்தையும் பார்த்து எல்லாம் வியக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்னதான் அவங்க 2 பேரும் அந்த மேஜிக்கல் எபிலிட்டி வச்சு அந்த மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணாலும் சில மான்ஸ்டர்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருக்குது. இது எல்லாமே டஞ்சன்ஸில் இருந்து டேரெக்டாக வந்து டெலிபோர்ட் பண்ண மான்ஸ்டர்ஸ், நம்ம வில்லன்ஸால் டெலிபோர்ட் பண்ண மான்ஸ்டர்ஸ். ஸோ இது எல்லாமே லெவல் 40ல் இருக்கக்கூடிய மான்ஸ்டர்ஸ். ஸோ அவனும் எவ்வளோ டிஃபீட் பண்ணி பார்க்குறான். பட் அந்த மான்ஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக வந்து நம்ம ராஜ், அதாவது ராஜ் யாருன்னா இவனும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டவரில் வேலை செய்கிற ஒரு ஆள் தான், டவரில் மேலே செய்கிற ஒரு மெஜிஷியன். ஸோ இவனை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்லைஸ் பண்ணிடுது. ஸோ நம்ம ரோஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படையில் போட்டு அமைச்சிடுறானுங்க. இதை பார்த்தோன்னே கிளார் சரி என்னோட பவருக்கு என்னாச்சு, அதாவது அவளோட மெஜிஷியன் கார்டியன்ஸ்க்கு என்னாச்சுன்னு பார்க்குறா, அதையும் துவம்சம் பண்ணிடுதுங்க. நம்ம கிளாரையும் போட்டு தலன்னு வந்துட்டுருக்கு. இதெல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமியோட பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட எல்லாமே கேட்டுட்ருக்காங்க. பட் அவங்க எதுவுமே கண்டுக்கல. ஏன்னா அந்த மான்ஸ்டர்ஸோட கையில் ஒரு பர்டிகுலரான ஒரு ஸ்வாட் இருக்குது. அந்த ஸ்வாட் என்னன்னா அது மேஜிக்கல் ஸ்லேயர் ஸ்வாட். அதாவது மேஜிக் எபிலிட்டி யூஸ் பண்ணுறவங்க எல்லாத்தையுமே ஈஸியாக ஸ்லே பண்ணக்கூடிய ஒரு ஸ்வாட். இந்த ஸ்வாடால் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக்கை அப்சர்வ் பண்ணிக்க முடியும். நீங்கள் என்ன தான் மேஜிக்கல் எபிலிட்டி வச்சு அட்டாக் பண்ணாலும் அந்த மேஜிக் யூஸருக்கு, அதாவது அந்த ஸ்வாட் யூஸருக்கு எதுவுமே ஆகாது. ஸோ போன சீசனில் 2 வில்லன்ஸ் வந்து அந்த ஸ்வாட்டில் இருக்க பாதி ஸ்வாடை எடுத்துகிட்டு போயிடுவானுங்க. பட் எடுத்துகிட்டு போனோடனே அதை மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அதை இந்த வில்லன்ஸ்க்கு கொடுத்துட்றானுங்க போல். ஸோ அதை வில்லன்ஸ் சொல்கிறத மான்ஸ்டர்ஸ்க்கு கொடுத்துட்றாங்க போல். அந்த மான்ஸ்டர்ஸ் இந்த ஸ்வாட் எடுத்துகிட்டு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது நார்மல் பீப்புளை. பட் அப்போ தான் பிரின்சிபலுக்கு தெரிய வருது, நம்ம வந்து ரியலான கோல் கிடையாது, அந்த வில்லன்ஸோட ரியலான கோலே நம்ம மேக்னா வெண்டர்ஸ் தான் அப்படின்னு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கிறாங்க எல்லாத்துக்கிட்டையுமே. ஏன்னா இப்போ தான் டெர்மினல் ஃபெஸ்டிவலில் நம்ம மேக்னா வெண்டர்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அந்த பேரியரை வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் அவங்களோட பவர்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கும். அவங்களோட மேஜிக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களோட மேஜிக்னு ரீஜென்ரேட் ஆகலையே சொல்லலாம். ஸோ இந்த சமயத்தை வில்லன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இவங்களை அட்டாக் பண்ண வந்திருக்காங்க. பட் இது மேக்னா வெண்டர்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கு. அப்போ எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தில் இருக்காங்க, நம்ம இந்த இடத்துல தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு லீடான அந்த தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், வேறு வழியே இல்லை, நம்ம இந்த இடத்துல தான் இருந்தாகணும், நான் மற்ற மேக்னா வெண்டர்ஸ்க்கும் தடை விதிக்கிறேன், இந்த இடத்த விட்டு நீங்கள் என்றைக்குமே வெளியே போகக்கூடாது, என்றைக்குமே கிடையாது, இப்போதைக்கு நீங்கள் இந்த இடத்த விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி எல்லா மேக்னா வெண்டர்ஸ்க்கும் அந்த கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூல்ஸை போட்டுடுறான். வெளியே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மான்ஸ்டர்ஸ் கூட, சில மெஜிஷியன்ஸும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போதைக்கு உங்களுக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா அந்த பேரியர் தோக்கடிக்கப்பட்டது அப்படின்னா அங்கேருந்து டார்க் ஃபோர்ஸஸ் நிறைய வர ஆரம்பிக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெயின் கார்டனை மட்டும் இல்லை, இந்த உலகத்தையே அழிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம இந்த வெளியே விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ரூல் போட்டுடுறான். ஸோ இவங்க தான் அந்த 2 வில்லன்ஸு. ஸோ இவங்க தான் அந்த பேரியர்ஸை ஓப்பன் பண்ணி அந்த எல்லா மான்ஸ்டர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வர வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லா மக்களையும் விட்டு போட்டு தள்ளிட்டு இருக்கோம். அப்போ தான் ஒரு மேஜிக் யூஸர் பார்த்துட்டு இருப்பா, இந்த ரெயின்கார்னுக்கு முக்கியமானவங்களே இங்கே இருக்க பீப்புள்ஸ் தான், அவங்கள நம்ம எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்பவே அங்கே ஒரு பொண்ணும் ஒரு அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிப்பாங்க. ஸோ அவங்க 2 பேர்த்தையும் மான்ஸ்டர்ஸ் கரெக்டாக அழிக்க வரும். இந்த சில நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், அவள் மேஜிக் எபிலிட்டி வச்சு யூஸ் பண்ணலான்னு பார்ப்பா. பட் அது அந்த ஸ்வாட் அப்சர்வ் பண்ணிடும், அவளால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் டக்குன்னு அந்த மான்ஸ்டரோட கை வந்து தனியாக போயிடும். என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம ஹீரோட என்ட்ரி, நம்ம வில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடுவான். நம்ம வில் வந்து ஸ்வாடை தான் யூஸ் பண்ணுறான், அவனுக்கு மேஜிக் பவர் இருக்காதுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர்ஸை ஈஸியாகவே டிஃபீட் பண்ணுவான். இப்போ தான் நம்ம வில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவனோட எக்ஸாமில் ஃபெயில் ஆகிருப்பான், அவனால் டவருக்கு போக முடியாது அப்படின்னு தெரிஞ்சு அவன் ரொம்ப சோகத்தில் இருப்பான். பட் என்ன தான் அப்படிலாம் நடந்தாலும் இந்த மக்களுக்கு நான் என்றைக்குமே இருப்பேன், நான் சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணுறதுக்காக, இந்த மக்களுக்கு ஃபைட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வில் வந்திருப்பான். ஸோ எல்லா மான்ஸ்டர்ஸையும் துவம்சம் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ அந்த சமயத்தில் நம்ம ரோஸ்டி கரெக்டாக வருவான். பட் அவன் வரதுக்கு முன்னாடி நம்ம வில்க்கும் கொஞ்சம் நடுங்கிட்டு இருக்கும். ஐயோ நம்ம இந்த சமயத்தில் நடுங்கக்கூடாது, ஏகப்பட்ட மக்கள் இறந்துருவாங்க, நீ நடுங்க அப்படின்னா நீ பயப்படாமல் போய் சண்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே அவனே நினச்சிட்டு அவன் போயிட்டு இருப்பான். அப்போ தான் ரோஸ்டி வந்து சொல்லுவான், எந்த மான்ஸ்டர்ஸ் வெப்பன் வச்சிருக்கோ அதை முதல்ல அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லுவான்.
ஏன்னா சில மான்ஸ்டர் கிட்ட மட்டும்தான் அந்த மேஜிக் ஸ்லேயர் ஸ்வார்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சில மான்ஸ்டர் கிட்ட அது இல்லை. ஸோ அந்த மான்ஸ்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மெஜிஷியன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மேஜிக் யூசர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் ரோஸ்டி சொல்கிறான், எந்த மான்ஸ்டர் கிட்ட ஸ்வாட் இருக்கோ அதை நீ பார்த்துக்கோ, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், எங்ககிட்ட விட்டுரு அப்படின்னு சொல்கிறான். இது ஐரிஸ் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கா. ஆமாம், கரெக்டு தான், வில்லால் அதை சமாளிக்க முடியும். பட் நிறையா மான்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்படி பேசிகிட்டு இருக்கவே டக்குன்னு அவருக்கு டெலிபோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்னா வெண்டரோட லீடு வந்து பார்த்தீங்கன்னா வருவான். அந்த கிழமை வந்துட்டு, நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது, டார்ஃப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டுக்கு அழைச்சிக்கோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவான். ஏன்னா டார்ஃப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணக்கூடாதுன்னு ரூல் போட்டிருப்பாங்க. பட் இப்போ எங்களுக்கு வேறு வழி இல்லை, கோட்வேர் அப்படிங்கிற ஒரு கோடு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கோட்வேர்னா மேஜர்ஸ் கூட டார்ஃப்ஸும் ஒன்றா சேர்ந்து ஃபைட் பண்ணுறதுக்கான ஒரு கோடு. இப்போதைக்கு டார்ஃப்ஸால் ஃபைட் பண்ண முடியாது, ஏன்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணி அவங்கள அடைச்சி வச்சுருக்காங்க, அதாவது ஃபைட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா டார்ஸுங்கிறவங்க வேறு ஒரு நாட்டில் இருந்து வந்தவங்க, ரெஃப்யூஜிஸாக வந்தவங்க. அதனால் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணக்கூடாதுன்னு ரூல் பண்ணியிருக்காங்க. மேஜர்ஸ் மட்டும் தான் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு. இப்போ அவங்களுக்கு வேறு வழி இல்லை, அதனால் அந்த ரூலை எடுத்துடுறாங்க. ஸோ மேஜர்ஸும் டார்ஸும் ஒன்றா சேர்ந்து மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம டார்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இன்னர் சைடு இந்த மான்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிலையும் பூந்துருது. அதனால் நம்ம ஓக்னர் சென்சர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்கு கூப்பிட்றாரு. அதாவது இப்போ உங்களோட உதவியும் எங்களுக்கு தேவை, ஏன்னா நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்துருச்சு, நீங்களும் அதை அட்டாக் பண்ணணும்னு சொல்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்கில் இருக்காங்க. நாங்கள் எப்படி அதை அட்டாக் பண்ணுறது அப்படின்னு. அந்த சமயத்தில் நம்ம லியானா வந்து எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி எல்லாத்தையும் அசத்திடுறா. பட் இருந்தாலும் சில மான்ஸ்டர் கிட்ட அந்த மேட்ச் ஸ்லேயர் ஸ்வாட் இருக்கறனால அவளால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியல. அப்போ தான் அவள் யோசிச்சுக்கிட்டு இருக்கா, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மேஜிக் எபிலிட்டியை அட்ராக்ட் பண்ணுறது, இப்போ எப்படி அதை டிஃபெக்ட் பண்ணுறா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்க. அப்போவே டக்குன்னு நம்ம கோலட் அந்த இடத்துக்கு வந்துடுறா. ஓ கோலட் நீ வந்துட்டியா, சரி இப்போ நான் சொல்கிறத நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எல்லா மேஜர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர்ஸை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னடா அட்டாக் பண்ணுறது யூஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா, கரெக்ட் தான், அட்டாக் பண்ணாலும் அந்த மான்ஸ்டருக்கு ஒன்றும் ஆகாது. பட் நீங்கள் மேஜிக் எபிலிட்டி வச்சு அட்டாக் பண்ணுறப்ப அந்த மான்ஸ்டர்ஸ் உங்களோட தடுத்து நிறுத்த முடியும். ஏன்னா அந்த ஃபியூ செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராப் கிடைக்கும் அந்த ஸ்வாட் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் எபிலிட்டி அப்சர்வ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் திசை திருப்புறதுக்காக அவங்க எல்லாருமே அந்த மான்ஸ்டர்ஸை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம கோலட் என்ன பண்ணுறா, அவளோட மேஜிக் எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எர்த்தோட எபிலிட்டி. ஸோ நீர் நிலம் சொல்லுவாங்களா, ஸோ நிலத்தோட எபிலிட்டி. பக்கத்தில் இருக்க சிலையை வந்து பார்த்தீங்கன்னா அவளோட மேஜிக்கல் பவரை வச்சு அந்த சிலையை வந்து அந்த மான்ஸ்டர்ஸ் மேலே தள்ளி விட்டுறா. ஸோ அப்படி தள்ளி விடுவோம், அந்த மான்ஸ்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் ஆயிடுது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு முயற்சினால் அந்த மான்ஸ்டர்ஸை இப்போதைக்கு டிஃபீட் பண்ணிடுறாங்க. ஸோ இதெல்லாத்தையும் நம்ம கிளார் மேலேருந்து பார்த்துட்டு, பரவாயில்லையே இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப திறமையானவங்களே இருக்காங்களே, இதுக்காக அவங்களுக்கு நான் 100 பாயிண்ட்ஸ் தருவேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாத்துக்கும் அவளோட டெலிபோர்டேஷன் டிவைஸை வச்சு சொல்கிறா, இந்த மாதிரி டார்ஃப்ஸ் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ டார்ஃப்ஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. டார்ஃப்ஸால் மேஜிக் யூஸ் பண்ண முடியாது, பட் அவங்ககிட்ட பியூர் ஸ்ட்ரென்த் இருக்கும், அதை வச்சு அவங்க ஃபைட் பண்ணுவாங்க. இன்னொரு சைடு 2 வில்லன்ஸும் என்னப்பா என்னதான் மான்ஸ்டர்ஸை இறக்கனாலும் அந்த மேக்னா வெண்டர்ஸ் வெளியே வர மாதிரியே தெரியல, அவனுங்க எல்லாருமே உஷாராக உள்ளே உட்காந்துட்டு இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே அவன் வந்து சொல்கிறான், நம்மக்கிட்ட இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரென்னு, இவன் தான் அந்த பாதி ஸ்வாடை கொண்டு வருவான், பாதி ஸ்வாட் வில்லன்ஸ் கிட்ட மாட்டிக்கும், அந்த பாதி ஸ்வாடை தான் வில்லன்ஸ் வந்து மாஸ் பாப்புலேஷன் பண்ணி இந்த மான்ஸ்டர் கையில் கொடுத்துருவானுங்க. சரி பரவாயில்ல, என்னதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச நேரத்தில் சில ஸ்வாட்ஸ் மட்டும் நம்மளால் ரெடி பண்ண முடிஞ்சுது, அதை வச்சு இந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. பட் கூடிய சீக்கிரத்தில் மேஜிஸும் ட்ராவ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர்ஸை எப்படி டிஃபீட் பண்ணுறதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ நம்ம என்னப்பா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. இன்னொரு சைடு நம்ம வில்ல அவனோட ஸ்வாடால் எல்லா மான்ஸ்டர்ஸையும் வச்சு ஜம்சம் பண்ணிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் வில்லன் பார்த்துட்டு, சரி இப்போதைக்கு நம்மளோட மெயின் டெக்னிக் நம்ம இறக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே நம்ம வில்லுக்கு பக்கத்துலேயே இன்னொரு போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஓப்பன் ஆகுது. அதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மான்ஸ்டர்ஸ் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்க டெலிபோர்ட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க அந்த டஞ்சனில் இருந்து. அந்த மான்ஸ்டர் வந்த வேகத்தில் நம்ம வில்லை விட்டு புரட்டி எடுக்குது. செம்ம வேகமாக அட்டாக் பண்ணுது. நம்ம வில்லோட ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்குது அந்த மான்ஸ்டர். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 40 மான்ஸ்டர்னு சொல்கிறாங்க. முன்னாடி வந்தது லெவல் 35, இப்போ வந்துருக்குது லெவல் 40 அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மான்ஸ்டர் வந்தவொடனே நம்ம வெளில வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி புரட்டி எடுக்க ஆரம்பிக்குது. ஸோ இது இங்கே நடந்துட்டு இருக்கப்ப அண்டர் கிரவுண்டில் நம்ம ஃபின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாட் மேக் பண்ண ஒருத்தனை கண்டுபிடிச்சி அவனை விட்டு பொழந்துட்டு இருக்கான். இந்த ஸ்வாட் உனக்கு எப்படி கிடச்சிது, யாருக்காக நீ இந்த ஸ்வாடை பண்ணிகிட்டு இருக்க, ஒழுங்காக உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் சொல்கிறான், நீ ரொம்ப லேட்டாக வந்துட்ட, உன்னால் இனிமேட்டு எதுவுமே நான் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஃபின் அதெல்லாம் கேட்டுட்டு அவனோட நெஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா கத்தி இறக்கிட்டு மேலே பார்க்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா இது அண்டர் கிரவுண்ட் டஞ்சனில் நடந்துட்டுருக்கு. இது வரைக்கும் இந்த எபிசோட் பார்த்த வரைக்கும் நான் இந்த எபிசோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ரேட்டிங் கொடுக்குறேன். நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு கமெண்டே பண்ண மாட்டீங்க. ஸோ ரேட்டிங் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. ஓகே வாங்க நம்ம எகன் வீடியோக்குள்ளே போகலாம்.
ஓகே. இப்போதைக்கு வில்லும் அந்த டஞ்சன்லேருந்து வந்த புது மான்ஸ்டரும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வில்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாரி பொளந்து கட்டிட்டு இருக்கு. நம்ம வில்லால வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக்கே பண்ண முடியல. ஏன்னா அந்த மான்ஸ்டர் அவ்வளோ பவர்ஃபுல்லாவும், அவ்வளோ ஸ்பீடாவும் இருக்கு. நம்ம வில் வந்து இதுவரைக்கும் டிஃபெண்ட் மட்டுமே தான் பண்ணிட்டு இருக்கான். இது வந்து பார்த்தீங்கன்னா, கிராண்ட் டியூக்கோட மிகப்பெரிய மான்ஸ்டரா இருக்கு. இத எப்புட்றா நம்ம டிஃபீட் பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. மேல வந்து கிளாரும் பார்த்துட்டு இருக்கா. ஐய்யயோ! இது லெவல் 40 ஃப்ளோர்ல இருந்து வந்த மான்ஸ்டர் ஆச்சே. இந்த மான்ஸ்டர் ப்ரீவியஸா இருந்த மேக்னா வெண்டர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, கொன்னுருக்கு அப்படின்னு சொல்றா. மேக்னா வெண்டர்ஸ் தான் இருக்கறதுலயே பவர்ஃபுல்லானவங்க. அவங்களையே கொன்றுக்குன்னா, அப்ப இந்த மான்ஸ்டர் எவ்வளோ பவர்ஃபுல்லுன்னு யோசிச்சு பாருங்க. அத 2 வில்லன்ஸும் பார்த்துட்டு, இப்ப நீங்க அத எப்படி சமாளிக்கிறேன்னு பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லி அவனுங்க 2 பேரும் அங்க பேசிட்டு இருக்காங்க. இப்படி இங்க ஃபைட் போயிட்டு இருக்கப்பவே அந்த மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, வேற 2 மேஜஸ வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிக்குது. அவனுங்க 2 பேரும் அங்க மாட்டிக்கிறானுங்க. கரெக்ட்டா அட்டாக் பண்றப்ப வழக்கம் போல நம்ம வில் வந்து பார்த்தீங்கன்னா, அத டிஃபெண்ட் பண்ணிடுறான். டிஃபெண்ட் பண்ணிட்டு இங்கேருந்து ஓடிருங்கன்னு சொல்லி கத்துறான். பட் அவனால ஃபுல்லா டிஃபெண்ட் பண்ண முடியல. அந்த மான்ஸ்டர் அவனோட கால வச்சு வெட்டி உதைக்குது. மறுபடியும் நம்ம வில் வந்து பார்த்தீங்கன்னா, பறக்க அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி பொளந்து எடுத்துட்டு இருக்கப்பவே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டார்க்ஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ டார்க்ஸ என்னதான் டார்க்ஸுக்கும் மேஜஸ்க்கும் பிடிக்கல அப்படின்னாலும், நம்ம வில்லுக்கும் டார்க்ஸுக்கும் சூப்பரான ஒரு கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அது ப்ரீவியஸ் சீசன்லேயே காமிச்சிருப்பாங்க. நம்ம வில்லுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டார்க்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ டார்க்ஸ் வந்துடுறாங்க. வில் என்னாச்சு நீ கரெக்டாக தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, டார்க்ஸ் நீங்களா? நான் கரெக்டாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, எல்லா டார்க்ஸும் அந்த மான்ஸ்டரை சுத்து போட்டுடுறாங்க. நம்ம ஐரிஸும் வந்து பார்த்தீங்கன்னா, அவளோட டெலிபோர்டேஷன் டிவைஸை வச்சு எல்லாத்துக்கும் கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. ஸோ நீங்கள் அந்த சின்ன மான்ஸ்டர்ஸ்லாம் டிஃபீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எல்லா மேஜஸும் சீக்கிரமாக இந்த இடத்துக்கு வாங்க. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே ஆல்ரெடி டிஃபீட் ஆன மான்ஸ்டர்ஸோட லைஃப் ஃபோர்ஸ் எல்லாம் யாரோ உறிஞ்சிட்டு இருக்காங்க. அது ஆல்ரெடி டிஃபீட் ஆயிருச்சு தான். பட் இருந்தாலும் யாரோ உறிஞ்சிட்டு இருக்காங்க. அதை வில்லன்ஸ் பார்த்துட்டு இனிமே தாண்டா ஆட்டமே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு பார்த்தா தான் தெரியுது நமக்கு அந்த புதுசாக ஒரு மான்ஸ்டர் வந்ததில் அதுதான் மற்ற மான்ஸ்டர்ஸோட லைஃப் ஃபோர்ஸை உறிஞ்சிட்டு இருக்கு. உறிஞ்சிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அது ஒரு கோரை யாரும் அட்டாக் பண்ண மாட்டாங்க. சரி சீக்கிரமாக அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே அந்த மான்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த லைஃப் ஃபோர்ஸை உறிஞ்சிட்டு தான் இருக்கு. ட்ராப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணலான்னு போகிறாங்க. பட் அப்படி போகிறப்ப வில்லன்ஸில் ஒருத்தன் வந்து நான் அப்படி விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கத்தியை வச்சு கீழே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போடுறான். அந்த இடத்துல ஒரு தண்டர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் வந்து எபிலிட்டி வந்து எல்லா டாவ்ஸையும் அடித்து தள்ளி போட்டுருது. இப்போதைக்கு அந்த மான்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மான்ஸ்டரோட லைஃப் ஃபோர்ஸை உறிஞ்சி ஒரு மிகப்பெரிய ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி அதை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல. இது இன்னும் ஒரு ஃபார்ம் எடுக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றும் புரியல. ஸோ இதுதான் அந்த 2வது ஃபார்ம். ஸோ எல்லா மான்ஸ்டர்ஸோட லைஃப் ஃபோர்ஸையும் உறிஞ்சி எடுத்துருது. ஸோ எடுத்தோடனே பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மான்ஸ்டராக தான் இருக்குது. கத்துற ஸ்பீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ட்ராப்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் விழுந்துருது. எல்லா டார்க்ஸும் தோற்கடிக்கப்படுறானுங்க. அதை வில்லன் பார்த்துட்டு இந்த மான்ஸ்டர் கிட்ட உங்களோட மேஜஸும் ஒர்க் ஆகாது, டார்க்ஸோட பியூர் ஸ்ட்ரென்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்காகாது. இப்போ பார்க்குறேன்டா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்லன்ஸ் பார்த்து அதை ரசிச்சுக்கிட்டு இருக்கான். லிட்டரலி சொன்னால் அங்கே நடக்கிற ஃபைட்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக ரசிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம வில்லும் அதே தான் யோசிச்சுட்டு இருக்கான். என்னடா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல, மேஜர்ஸாலும் எதுவும் பண்ண முடியல, டார்க்ஸாலும் எதுவும் பண்ண முடியல, என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே இனிமேல் தாண்டா உண்மையான பார்ட்டியை ஆரம்பிக்க போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். சாரி வில்ல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம வில்லுக்கு ஒரு யோசனை வருது. இதை அழிக்கணும் அப்படின்னா அந்த பவரால் மட்டும்தான் முடியும். அதாவது வாண்டோட பவரும் ஸ்வாடோட பவரும் சேர்ந்தா தான் முடியும்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ அந்த சமயத்தில் ரோஸ்டி வந்துடுறான். ரோஸ்டி வந்தோடனே அவனோட மேஜிக் எபிலிட்டியை நம்ம ஸ்வாடுக்கு கொடுக்கலான்னு பார்க்குறப்ப டக்குன்னு அந்த மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுது. வந்த வேகத்தில் டக்குன்னு நம்ம ரோஸ்டியோட கையை வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக வெட்டிடுதுங்க. அவன் கையை வெட்டதை பார்த்த உடனே நம்ம வில்லுக்கு சரியான கோவம் வந்துடுது. அந்த மாஸ்டர் கூட தாறுமாறாக ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். பட் என்ன தான் ஃபைட் பண்ணாலும் அவனால் டிஃபெண்ட் மட்டும் தான் ஆல்ரெடி பண்ண முடிஞ்சுது. இப்போயும் அதுதான் பண்ண முடியுது. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ரோஸ்டி நம்ம கீக்கி கிட்ட சொல்கிறான். அதாவது அந்த பூனை கிட்ட மாதிரி இருக்குல்ல, அதுக்கிட்ட சொல்கிறான், கீக்கி நீ கோலர் கிட்ட போயிரு, நான் எப்படியாவது வில்லை காப்பாற்றுறேன், உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக நான் வில்லை காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஒன்றும் புரியல, இவன் என்ன வில்லை காப்பாற்ற போகிறான் அப்படின்னு ஒன்றுமே புரியல. நம்ம வில் வந்து அங்கே ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான். பட் அந்த மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் அப்பர் ஹேண்ட், அதாவது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டில் நிலச்சிருக்கு. நம்ம வில்லை வந்து பார்த்தீங்கன்னா துவம்சம் பண்ணிடுது. அடித்து ஒரு இடத்துல படுக்கவும் போட்டுருது. அவனால் எந்திரிக்க கூட முடியல. அவனோட ப்ரீவியஸில் நடந்த அந்த மெமரிஸ்லாம் அவனுக்குள்ளே வந்துட்டு இருக்கு. நான் எப்படியாவது இதை டிஃபீட் பண்ணிவிட்டு எப்படியாவது நான் மேக்னா வெண்டர் ஆகி அந்த டவருக்கு போயே ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். பட் அவனால் ஃபைட் பண்ண முடியல. இவ்வளோ நாளாக நான் ட்ரெயின் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்பவே அந்த மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவனை அட்டாக் பண்ணிடுது. என்னதான் அந்த அட்டாக் நடந்தாலும் நம்ம வில்க்கு அந்த இடத்துல எதுவுமே ஆகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அட்டாக்கை நம்ம ரோஸ்டி வந்து பார்த்திங்கன்னா வாங்கிடுறோம். ஸோ லிட்ரலி நம்ம ரோஸ்டியோட நெஞ்ச அந்த ஸ்வாட் வந்து பார்த்திங்கன்னா பொழந்துருது. அந்த கட்டத்தில் நம்ம ரோஸ்டி இறந்துடுறான். நம்ம வில்க்கு அந்த சாக்கில் இருந்து வெளியே வர முடியல. அந்த ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவன் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுறான். அவனை எப்படியே காப்பாற்றலான்னு போகிற அப்படியே அவனோட கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் துகளாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்பார்க்கிள்ஸை வந்து பார்த்திங்கன்னா போக ஆரம்பிக்குது. ஸோ லிட்ரலி நம்ம ரோஸ்டி வந்து அந்த இடத்துல இறந்துடுறான். பட் இந்த இடத்துல ஒரு ஃபேன் தியரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம
ரோஸ்டிங்கிறது ஒரு ஹியூமன் தான். அவன் வந்து இப்படி கிளாஸாக வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மேஜிக்கல் பவர்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் தியரியோ இல்லை நீங்களே அசியூம் பண்ணுங்களேன். ஒரு ஹியூமன்ஸாக இருந்தாங்கன்னா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பார்க்கிள்ஸாக போக முடியாது. மேஜிக் கலர்ஸை மட்டும் தான் இப்படி ஸ்பார்க்கிளாக போக முடியும். ஸோ இந்த ஸ்பார்க்கிள் யாரோடதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம எமிலியோடதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. சாரி, எல்ஃபியோடது. எமிலியோடது கிடையாது. எமிலி வந்து ரெஜிரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்ஃபியோட பவர் தான் ஐஸ் பவர். அவளால் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் க்ளோன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்க முடியும். பட் க்ளோனை தான் உருவாக்க முடியும். பட் ரோஸ்டியை அவள் தான் உருவாக்கியிருப்பாளோ அப்படிங்கிற ஒரு தியரியும் போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு மேஜிக் ஸ்பார்க்கிள்ஸ் தான் போகுது. நம்ம ரோஸ்டியோட உடம்பு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஐஸ் எப்படி வந்து கரையுமோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கரைஞ்சிருக்கு. ஸோ தெரியல, பட் பார்ப்போம். பட் இந்த இடத்துல நம்ம ரோஸ்டி வந்து பார்த்திங்கன்னா இறந்துடுறான். நம்ம வில் வந்து அந்த சாக்கிலேருந்து இன்னும் மீண்டு வரல. இதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறானுங்க. ஸோ சூப்பரான ஃபைட் சீன்ஸ். இந்த எபிசோடுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 ரேட்டிங் கொடுக்குறேன். ஃபைட் சீன்ஸை பார்க்கணும் அப்படின்னா கீழே இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டா லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம இன்ஸ்டா பேஜுக்கு போனீங்கன்னா இந்த ஃபைட் சீன்ஸை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் உங்களோட தியரி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையாலே ரோஸ்டி இறந்துட்டானா இல்லை மறுபடியும் வருவானா இல்லை அது எல்ஃபியோட பவர் தானா அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதோட இந்த எபிசோட் முடியுது. நான் தான் மிஸ்டர் நோபடி அண்ட் ஐம் சைனிங் ஆஃப். டாடா பாய்.